அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வெற்றிக்கு உண்டான வழிகள் பல வழிகள் இருக்கும். அதில் ஒரு சிறந்த வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்து முயற்சித்து வெற்றியை அடைய வேண்டும். அந்த வழிகள் நேர்மையாகவும் உங்களுடைய சுய முயற்சியிலையும் சுய திறன்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். அப்போதுதான் உங்களுடைய வெற்றி உங்கள் வாழ்க்கை முழுவதும் உதவும் வகையில் இருக்கும். அதனால் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி இன்னையிலிருந்து உங்களுடைய வெற்றிக்கு பல வழிகள் இருப்பதை தேர்ந்தெடுத்து சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து பயணிக்க முயற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஓப்பனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு கீழே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறது பாசிட்டிவ் ஓப்பன் சொல்லுவாங்க. ஓப்பன் ஆன புள்ளிகள்லேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹை அப்படிங்கிறது 100 புள்ளிகள் போயிருக்காங்க. லோ அப்படிங்கிறது ஒரு 30 புள்ளிகள் போயிருக்காங்க. மொத்தமே 130 புள்ளிகள் பயணம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு கீழ்முகமாக போகும்போது ஒரு ட்ரெண்டிங் வீக் ட்ரெண்ட் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அமையக்கூடாது. ஏன்னா ஒரு பேனிக் செல்லிங் நேற்றே நம்ம காணொலியில் பதிவு பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஆனால் புட் செல்லர் பேனிக் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணி கடைசி நேரத்தில் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். அதே போல் மார்க்கெட் ஏறி இருந்தாலும் கால் ஆப்ஷனுக்கு கொடுத்த ப்ரீமியமும் பெருசாக கொடுக்கல. இன்றைக்கி ப்ரீமியம் மெல்ட்டிங், அதாவது டிகே நடைபெற்றிருக்கு. அப்போ இந்த டிகேவை பற்றி பெரிதாக யாருமே அதிகமாக எப்படி டிகே ஆகிறது அப்படின்னு சொல்கிறதே இல்லை. நம்ம அதற்கு தான் சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் கான்செப்டை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதை பின்பற்றவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கெட் இப்படி தான் டிகே ஆகுதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இதற்கு மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்யணும். இதை இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல விற்றுருங்க, இந்த தாண்டனா இப்படி இந்த தாண்டா அப்படி இல்லை. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ப்ரீமியம் பேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணரணும். உங்கள் மனசார உணரணும். அதாவது இன்னொருத்தர் சொல்லாமல் இதுதான் நடைபெறுகிறது அப்படின்னு நீங்கள் எப்போ உணர்கிறீர்களோ அப்போ தான் பங்கு சந்தையிலும் சரி எந்த விஷயத்திலே இருந்தாலும் உங்களுக்காக தோன்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நேற்றைய தினம் 23,150க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. அதுதான் நம்மளுக்கு 123 145 23 150 கால் புட்டோட ப்ரைஸ். இதற்கு உண்டான டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 22 ரூபாய். அப்போ அந்த 22 ரூபாயில் பார்த்திங்கன்னா பகுதி அப்படின்னா 11 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம், 134 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்குது. யாருக்கு, 23,150க்கு. இதில் புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, 22 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், 23,327 அப்படிங்கிற இடத்துல நமக்கு மார்க்கெட் முடிந்திருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 90 பாயிண்ட் பாசிட்டிவில் ஸ்பாட் முடிஞ்சிருக்காங்க. ஃபியூச்சர் எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னா இன்னும் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான் இருக்குது, ஆனால் நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. அப்போ மார்க்கெட் இறுதி நேரத்தில் கொஞ்சம் ஏற்றம் கடைசியில் கொடுத்ததுனால அது ஆவரேஜ் க்ளோசிங் கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எங்கே முடிஞ்சிருக்காங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதற்கு உண்டான வித்தியாசம் 100 புள்ளிகள். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 23,250. அதோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 135 ரூபாய் இருந்தாங்க நேற்று. காரணம் 145க்கும் 123க்கும் நடுநிலை புள்ளி. இன்றைக்கி பாருங்கள் 23,250. இதோட விலை பாருங்கள் 84 ரூபாய். அருணாச்சல திரைப்படத்தையும் சொல்லியிருக்கிறோம். வடிவேல் அவர்கள் கிணத்த காணும் அப்படிங்கிற சொல்கிற கான்செப்டையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் டிகே ப்ரீமியம் மெல்ட்டிங். இது என்னென்னா இது ஒரு பெனால்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது என்ன பெனால்ட்டி அப்படின்னா, கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தையும் குறைச்சிருக்காங்க, புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தையும் குறைச்சிருக்காங்க. இதுதான் பெனால்ட்டி. இப்போது ரெண்டுமே ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும். புட் ஆப்ஷன்ஸோட வேல்யூ 50 ரூபா இருக்கிறவனை நம்மளுக்கு பெனால்ட்டியை கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷனுடைய வேல்யூ 50 ரூபா இருக்குன்னா அவங்களையும் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ப்ரீமியம் டிகே இங்கே நடைபெற்றிருக்கு. அது எப்படி உணரலான்னா, கால் ஆப்ஷன் பாருங்கள் 5 ரூபாய் ஏற்றத்திற்கு புட் ஆப்ஷன் 114 ரூபாய் இறக்கம்.
அப்போ மார்க்கெட்டோட இனி ஏற்றத்துக்கு கால் ஆப்ஷன் ரியாக்ட் பண்ணல. காரணம் என்னன்னா அதுக்கு பெனால்ட்டி, ஏன்னா ப்ரீமியம் டிகே இருக்குது, அதை வந்து நம்மளுக்கு காணாமல் போயிருக்கு. அப்போ இதை உணர வேண்டும். இதை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் மார்க்கெட்டில் எப்படிப்பட்ட தாக்கம் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் சைடுவே மார்க்கெட், ஒன் சைடு மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட்னு. இப்போ வால்டைல் மார்க்கெட், ஒன் சைடு மார்க்கெட் அப்படிங்கிற இதில் இந்த மாதிரி ப்ரீமியம் டிகே வந்துட்டு எப்படி நடைபெறுகிறது, சைடுவே மார்க்கெட்டில் எப்படி நடைபெறும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மொத்தமாகவே 130 பாயிண்டோட ரேஞ்ச். அப்போ அதற்கு என்ன நடைபெற்றது அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த 2 நாள் தான் இருக்குது. 2 நாளைக்கு இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சில நேரம்லாம் புதன்கிழமை க்ளோசிங்கே 84 தான் இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு ப்ரீமியம் மெல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதே கொஞ்சம் யோசிக்கணும். 2 நாளைக்கு வச்சு இதை செய்யணும். இது என்ன பண்ணணும், ஏடிஎம் ஆப்ஷனை 0 பண்ணணும். ஏடிஎம் எங்கே இருக்காங்களோ இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணுவாங்க, நான் சொல்ல வரல. ஏடிஎம் எந்த ஸ்ட்ரைக் முடியுது அப்போ அதோட ப்ரீமியத்தை ரொம்ப மெல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனால் வந்து மார்க்கெட் வந்துட்டு இறங்கு முகம் அப்படிங்கிறத சற்று எல்லாத்துக்குமே தெரியும். 3 நாளாக இறங்கியிருக்கு, அப்புறம் ஒரு நாள் ஏற்றத்தம் கூட இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சிலரெல்லாம் கேள்வி கேட்கலாம், இருக்கலாம். இந்த இடம் இந்த லோவை பிரேக் பண்ணாத பட்சத்தில் சந்தைனா நம்மளுக்கு வந்து ஒரு பேனிக் கிரியேட் ஆகவே இல்லை. புட் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கால் செல்லரும் தூள் கலப்பிட்டாங்க, புட் செல்லரும் தூள் கலப்பிட்டாங்க. என்னென்னா அவங்க வந்து பயப்படலை. அப்போ 2 பேர்த்தோட ப்ரீமியம் குறைந்திருக்கு. அப்போ இந்த இடம் வந்து இறக்கத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு ட்ரெண்டை வந்துட்டு ப்ராபபிலிட்டி இதை தடுத்ததற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் நாளை தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது, இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 23,250 இங்கே வந்து நமக்கு க்ளோசிங் 80 ரூபா கொடுத்துருக்காங்க. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறும்போது மாறலாம். நான் வந்து எல்டிபி பேஸ்லேயே பண்ணுறேன். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸில் கால் ஆப்ஷனை ப்ளஸ் பண்ணுறோம், புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணுறோம். இதுதான் கால் செல்லர் புட் செல்லரோட பேனிக் பிளேசஸ். 23,330 நான் ரவுண்ட் ஆஃப் 80 ரூபா பண்ணிட்டேன். இங்கே 23,170 இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம். இந்த 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 160 புள்ளிகள் வரும். அப்படி பார்க்கும்போது 23,410 இந்த பக்கம் 160 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 23,090 அப்படிங்கிற இடம். இந்த இடம் இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து வைட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதற்குள்ள இந்த எல்லைக்குள்ளே சந்தை இருக்கும்போது ஒரு தாக்கத்தையும், இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கும்போது ஒரு தாக்கத்தையும், இந்த எல்லைக்கு வெளியே இருக்கும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நன்றாக புரிந்து கொள்ளணும். அடுத்தது இதில் நம்ம மிச்சம் இருக்கிறது ஹை லோ தான் இருக்குது. அப்போ ஹைன்னு எடுத்துட்டா 120 புள்ளிகள், கால் ஆப்ஷன் 120 ரூபா வச்சுருக்காங்கன்னா 23,370. புட் ஆப்ஷனுடைய லோ 158 அப்படிங்கும்போது 23,090 அப்படிங்கிற இடம் நமக்கு வருகிறது. இது வந்து ஹை ரேஞ்சோடது. அடுத்தது லோ இம்பேக்டட் பார்த்தீங்கன்னா காலோட லோ 54 ரூபா. அப்போ 23,304. அடுத்தது புட் ஆப்ஷன் வந்து 82 ரூபா. அப்போ 23,170 இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ 23,170லிருந்து 23,304 அப்படிங்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நாளை தினம் புட் ஆப்ஷன் காலுடைய லோவுக்கு கீழே வர்த்தகம் வாங்கும்போது எப்படி இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய லோவுக்கு மேலே வர்த்தகம் வாங்கும்போது எப்படி இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஏன்னா மார்க்கெட் 23,250 தான் வந்து முடிஞ்சதுனால 2 பேர்த்தோட ப்ரீமியம் சேமாக இருக்குது, அதனால் 82 ரூபாய் இருக்குது. அப்போ மார்க்கெட்டோட ஹை பார்த்தா எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா இது 82.40. அப்போ 23,290 அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஹையாக இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 23,300க்கு கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் 10 ரூபாய் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் 10 ரூபாய் தான் இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 23,000 இதுக்கு வந்து 13 ரூபா வித்தியாசம்னா அப்போ 23,287 அப்படிங்கிற இடம் நமக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஹை. அப்போ லோ பாயிண்ட்டையும் நம்ம செக் பண்ணணும். அப்போ லோ பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம 23,150 நம்ம போய் பார்க்கலாம். அப்போ எங்கே டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது மீட்டிங் ஏரியாவா? ஆமாம், மீட்டிங் ஏரியா தான். 4 பாயிண்ட் புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ 4 பாயிண்ட் வித்தியாசத்தை நம்ம இது பண்ணும்போது 23,146 அப்படிங்கிற இடம். அப்போ வீக்லி லோ, வீக்லி ஃபியூச்சர்ஸோட லோ, வீக்லி ஃபியூச்சர்ஸோட
ஹை அப்படின்னு பார்த்தா 23,287 இருக்கிறது. அப்போ இதை வந்து உற்று கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு கால் சைடு வந்துட்டு ஒரு 13-14 இருக்காங்க, புட் சைடு வந்துட்டு ஒரு 10 இருக்கிறாங்க. டைம் வேல்யூ வந்துட்டு 100 புள்ளிகளுக்கு நம்ம பார்த்தலாம். இதான் 100 புள்ளி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 113 ரூபா இருக்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 112 ரூபா இருக்கிறாங்க. 225 100 ரூபாய் கழிச்சிட்டா 115. நேற்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 ரூபா டைம் வேல்யூ இருந்தது. அப்போ 100 பாயிண்ட்டை காணோம் அப்படிங்கிறது இதன் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதற்கு இதற்கு வேல்யூ வந்து 60 ரூபா கொடுத்துருக்காங்க, இது 65 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 120 ரூபா வருது. அப்போது நமக்கு இந்த இடங்களில் மார்க்கெட்டோட தாக்கம் அப்படிங்கிறது ட்ரெண்ட் வந்துட்டு டவுன் சைடு வந்து இங்கே தடுத்துருக்கா அப்படிங்கிறதை இங்கே பார்க்கணும். பார்த்தா இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நான் சொன்னது தான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. இங்கே எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். நம்ம நினச்சது நடக்கும்னு இல்லை, நம்ம நினச்சது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் இங்கே வந்து ட்ரெண்டு வந்துட்டு மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டை இங்கே வந்து சற்று குறைத்துள்ளது. டவுன் ட்ரெண்டோட வேகத்தை தடுத்துருக்கு. நாளைக்கு என்ன வேணாலும் மாறலாம், ஆனால் இப்போது பார்ப்பதற்கு சந்தை வந்து டவுன் ட்ரெண்டோட இம்பேக்டடை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் மார்க்கெட்டை வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நன்றாக ஆய்வு செய்து முடிவெடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.